மது விற்பனை தொடர்பாக லஞ்ச பேரத்தை ஈடுபட்ட குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள உத்தரகாண்ட் முதலமைச்சர் ஹரிஸ் ராவத்தின் தனிச் செயலாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பாஜக வெளியிட்ட ஸ்டிங் வீடியோ எதிரொலியாக இந்த அதிரடி நடவடிக்கையை உத்தரகாண்ட் அரசு மேற்கொண்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே, மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் பதவி விலக வலியுறுத்தி இரண்டாவது நாளாக இன்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் காங்கிரஸ் முடக்கியது. இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உத்தரகாண்டில் மது விற்பனையில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாகவும் இதில் அம்மாநில முதலமைச்சர் ஹரிஸ் ராவத்திற்கும் தொடர்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். உத்தரகாண்டில் மாநிலத்தில் மது விநியோகத்தை அரசு நிறுவனத்திடமிருந்து தனியார் நிறுவனங்களுக்கு கைமாற்றுவதற்காக அந்நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களிடம் லஞ்சம் வாங்கியதற்காக ஹரிஸ் ராவத்தின் தனிச் செயலாளர் முகமது ஷாகித் பேரம் பேசுவதாக கூறப்படும் வீடியோ காட்சிகளை நிர்மலா सीतारामन வெளியிட்டார். मैं कल मैं श्योरिटी के लिए अपनी पोजीशन ऐसे जनरल मैंने कहा ना कि बहुत सारे लोग कभी हरियाणा से आता है कोई आदमी, कभी जो है वो सर मैंने आपको एक ही नाम बताया उस समय जब ये सीएम भी नहीं बने थे. உள்ளூர் செய்தியாளர் நடத்திய ஸ்டிங் ஆபரேஷனில் இந்த ஊழல் அம்பலமாகியிருப்பதாக கூறிய நிர்மலா சீதாராமன், உத்தரகாண்ட் முதலமைச்சர் பதவியிலிருந்து ஹரிஸ் ராவத் உடனடியாக விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடந்த 2013ஆம் ஆண்டு உத்தரகாண்டில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப் பேரழிவின் போது கூட நிவாரண உதவித் தொகைகள் வீணடிக்கப்பட்டு ஊழல் நடந்ததாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். State like Uttarakhand, which we are seeing monies go, various different relief agencies are giving the money, attention is not paid to that. Attention is being paid to the distribution of liquor and making money out of it. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ஹரிஸ் ராவத், தமது தனிச் செயலாளர் ஷாகித் நேர்மையானவர் என்றும் மது விநியோகத்தில் எந்த ஊழலும் நடைபெறவில்லை என்றும் கூறினார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள ஸ்டிங் ஆபரேஷன் வீடியோவின் நம்பகத்தன்மை குறித்தும் ஹரிஸ் ராவத் கேள்வி எழுப்பினார். இதற்கிடையே பாஜக வெளியிட்ட ஸ்டிங் ஆபரேஷன் வீடியோ எதிரொலியாக முகமது ஷாகித்தை பணியிடை நீக்கம் செய்து உத்தரகாண்ட் அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது.